இயேசு கிறிஸ்துவின் வல்லமையின் நாமத்தினாலே உங்களை எல்லாரும் வரவேற்கிறேன். இந்த உயிர்த்தெழுந்த நாள், ஆண்டவர் உயிர்த்தெழுந்த நாள், அதை ஈஸ்டர் என்று சொல்லலாம். உயிர்த்தெழுந்த நாள் என்ற இந்த நாளில் கர்த்தரை ஆராதிக்க நாம் வந்திருக்கிறோம். ஆண்டவருக்கே எல்லா துதி கன மகிமை யாவும் ஏறெடுக்கலாம். நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். Let us all close our eyes and look up to God. Hallelujah. Praise God. Lord Jesus, Heavenly Father, அப்பா பரலோக தேவனே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் இந்த நாளை நீ தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. தோ தேவரீர் அப்பா ஒரு உயிர்த்தெழுந்த நாளில் கர்த்தாவே நாங்கள் பங்கு கொள்ளலாம். தேவரீர் to participate in the resurrection day, Lord. Hallelujah. நன்றி ஆண்டவரே. Thank you Lord for giving us the strength. எங்களுக்கு பலத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் அப்பா தேவரீர் எங்களுக்கு தந்து இந்த நாளில் கலந்து கொள்ள நீர் கிருபை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் நீர் சர்வ வல்லவர், பரிசுத்தர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், சேனைகளின் கர்த்தர், வானத்தையும் பூமியையும் படைத்தவர், ராஜாதி ராஜா. We praise you Lord, we glorify you Lord. Hallelujah. அப்பா கர்த்தாவே தேவரீர் இந்த நாளில் கூட உம்முடைய சமூகம், உம்முடைய பிரசன்னம், உம்முடைய ஆளுகை எங்கள் மத்தியில் இருக்கட்டும் ஆண்டவரே. Let the fire come down from heaven, Lord. Lord Jesus, உயிர்த்தெழுதலின் ஆண்டவர் தேவரீர் நீர் வெளிப்பட நீர் கிருபை தாங்க தேவரீர். ஹல்லேலூயா. வராதவங்க எல்லாருக்காக செபிக்கிறோம், வந்து சேர நீர் கிருபை தாங்க தேவரீர். மட்டுமாக எங்களை வழிநடத்தி பலப்படுத்தி எங்களை வழிநடத்தி ஆசீர்வதித்த தேவனே, எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் கொடுக்கும் ஆண்டவரே. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர், பரிசுத்தர் கர்த்தாவே. தேவரீர் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் கொடுக்குறோம் ஆண்டவரே. நீர் பொறுப்படுத்தி தேவரீர் அப்பா ஆசீர்வதிங்க, வார்த்தை மூலம் பேசுங்க, கற்றுத்தாங்க, பலப்படுத்துங்க ஆவியானவரே. உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் இந்த ஜெபத்தை. மீட்பர் இரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஜீசஸ் லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவர் முதல் பாடலாக நம் உயிர்த்தெழுந்தாரே, ஹல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, ஹல்லேலூயா என்ற பாடலை நாம் பாடுவோம். உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிர்த்தெழுந்த மீட்பரேசு சொந்தமானாரே, உயிருடன் எழுந்த மீட்பரேசு சொந்தமானாரே, உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரேசு சொந்தமானாரே. யாரே கல்லறை திறந்திடவே, கடும் சேவர்கள் பயந்திடவே, கல்லறை திறந்திடவே, கடும் சேவர்கள் பயந்திடவே, வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயல் இதுவே, வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயல் இதுவே, உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரேசு சொந்தமானாரே, உயிருடன் எழுந்த மீட்பரேசு சொந்தமானாரே, உயிர்த்தெழுந்தாரே, மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ, மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ, நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய
பார்க்கலாம். எல்லாம் எழுந்து நின்று ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா, praise God. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Oh, hallelujah, rabarado, shamarada, rikabado. Hallelujah, Jesus Lord. Hallelujah, Jesus Lord. Hallelujah, Jesus Lord. Hallelujah, robara hadara mashamarikara. Hallelujah, Jesus has risen. Hallelujah, ஆண்டவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார். Jesus has risen. Hallelujah, he is in the heavens. Hallelujah, ஆண்டவர் தேவனுடைய வலது பாரசத்தில் அமர்ந்திருக்கிறார். Hallelujah, நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் ஒருவரே ஆண்டவர். He is the Lord. He is Christ Jesus. Hallelujah, தேவன் ஒருவரே மகா பரிசுத்தர். Hallelujah, அவரே உயிர்த்தெழுந்த ஆண்டவர். Hallelujah, God sent his only son, Lord Jesus Christ. Hallelujah, ஆண்டவர் பிதாவானவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். Hallelujah, அவர் மரித்து உயிர்த்தெழ. Hallelujah, he loved us so much. அவர் நம்மை இவ்வளவாய் நேசித்தார். Hallelujah, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர். Hallelujah, விசுவாசியுங்கள். Believe in your heart that God is alive today and he can do miracles in your life. Hallelujah, கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவரால் உன் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய முடியும். உன் குடும்பத்தில் அற்புதங்களை செய்ய முடியும் என்று நீ விசுவாசி. கர்த்தர் ஒருவரே ஆண்டவர், இரட்சகர், மீட்பர். ஆண்டவர் ஒருவரே, சேனைகளின் கர்த்தர் அவர் ஒருவரே. அவரால் உன் வாழ்க்கையை மாற்ற முடியும். Hallelujah, நீ கர்த்தரை நம்பு. Hallelujah, அவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர். Hallelujah, இன்றைக்கும் ஜீவிக்கிறார். Hallelujah, இன்றைக்கும் நம்மை பாதுகாக்கிறார். நமக்காக இருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் ஒருவரே. Hallelujah, Hallelujah, கர்த்தரை நம்பு. Believe in the Lord Jesus Christ. Hallelujah, you believe in the Lord Jesus Christ. Hallelujah, because he is alive. Hallelujah, அவர் உயிரோடு இருக்கிறார். Hallelujah, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. வரப்போகிற ராஜா. Hallelujah, because he is alive, he is going to come back again. He is going to come back again. அவர் மறுபடியும் திரும்பி வரப்போகிறார். Hallelujah, வரப்போகிற ராஜா, the King of Kings. Hallelujah, வெள்ளை குதிரையில் the King of Kings is going to come back. Robara darama shabarika rabada. Hallelujah, Jesus. Hallelujah, we give you all the glory, honor and praise, Lord. Hallelujah, Hallelujah, we praise you, Master. Hallelujah, Hallelujah, we praise you, Master. Hallelujah, we praise you, Master. We glorify you, Lord. Hallelujah, oh rabada shamarika baba. Hallelujah, 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 நன்றி ஆண்டவரே. Hallelujah, Hallelujah, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. Hallelujah, Hallelujah, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. Hallelujah, Hallelujah, யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்தார், ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்தார், நரனை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். வேதாளங்கள்
யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். ஹalleluya. யூத ராஜசிங்கம். ஹalleluya. He is the Lion of Judah. Hallelujah. The Lion of Judah has risen. Hallelujah. யூத ராஜசிங்கமே, யூத ராஜசிங்கமே, ஹalleluya. யூத ராஜசிங்கமே, நீ உயிர்த்தெழுந்திருக்கிறீர். The Lion of Judah, the Lion of Judah has risen. Hallelujah. With power, with might, with force, with glory. Hallelujah. கர்த்தர் மகிமையில் உயிர்த்தெழுந்திருக்கிறார். தேவாதி தேவன், ரட்சகர், மீட்பர். Hallelujah. He has broken all the shackles. He has defeated death. Hallelujah. அவர் மரணத்தை ஜெயித்திருக்கிறார். Hallelujah. அவர் கல்லை புரட்டி போட்டு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவர் ஒருவரே. Hallelujah. ஓ ரபாதா ஷம்மா ரிகபாபா. Hallelujah. Praise God. Hallelujah. Oh hallelujah. Glory. 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 Hallelujah. We praise you, Master. Hallelujah. Hallelujah. Believe in the resurrected power of God. Hallelujah. கர்த்தரை விசுவாசி, நீ உயிர்த்தெழுதலின் வல்லமையை விசுவாசி. Hallelujah. செத்து போன விஷயங்கள், உன் வாழ்க்கையில் இருக்கும் செத்து போன விஷயங்களை ஆண்டவர் உயிரோடு எழுப்புவார். Hallelujah. There is life in the Lord Jesus Christ. ஜீவன் இருக்கிறது ஆண்டவரிடத்தில், ஜீவன் இருக்கிறது ஆண்டவரிடத்தில். ஹalleluya. அவரிடத்தில் ஜீவன் இருக்கிறது. நீ விசுவாசித்தால், if you believe in Jesus Christ, நீ விசுவாசித்தால் செத்து போன விஷயங்கள், உன் வாழ்க்கையில செத்து போன விஷயங்களை ஆண்டவர் உயிரோடு எழுப்புவார். ஹalleluya. இதுவரைக்கும் எனக்கு கிடைக்கவில்லையே, இதுவரைக்கும் எனக்கு நடக்கவில்லையே, இது செத்து போய்விட்டது, இனிமேல் நடக்காது, இனிமேல் முடியாது, இது இப்படிதான் இருக்கும் என்று நினைக்காதே. ஹalleluya. கர்த்தர் மாற்றுவார், கர்த்தர் மாற்றுவார். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. God can change your life. Hallelujah. கர்த்தரால் அற்புதங்களை செய்ய முடியும், அதிசயங்களை உன் வாழ்க்கையிலே செய்ய முடியும். Hallelujah. ஆண்டவரே இயேசுவே, hallelujah. உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரே. Hallelujah. ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஓ ஷமரமரகரபதா. Hallelujah. நீ கர்த்தரை நம்பு. Hallelujah. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நீ நம்பு. Hallelujah. Believe in the Lord Jesus Christ. Hallelujah. ஏனென்றால் உன் வாழ்க்கையில் அற்புதங்களை அவர் செய்ய போகிறார். இன்றைக்கே செய்வார், இன்றைக்கே செய்வார். யாரெல்லாம் கர்த்தரை விசுவாசிக்கிறார்களோ, யாரெல்லாம் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை விசுவாசிக்கிறார்களோ, யாரெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆண்டவர், என் மீட்பர், என் ரட்சகர் என்று விசுவாசிக்கிறார்களோ, உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் இன்றைக்கே அற்புதங்களை செய்வார். ஹalleluya. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அதிசயங்களை செய்கிறவர், காற்றையும் கடலையும் அளக்குவார். ஹalleluya. முடவர்களை ஹalleluya எழுந்து நடக்க செய்வார். ஹalleluya. கண் பார்வை இல்லாதவர்களுக்கு கண் பார்வையை தருவார். ஹalleluya. கேன்சர் வியாதிகள், எந்த வியாதி இருந்தாலும் கர்த்தரால் குணப்படுத்த முடியும். ஹalleluya. இல்லாதவைகளை இருக்கிற வண்ணமாய் அழைக்கிற ஆண்டவர் நம் ஆண்டவர். ஹalleluya. இல்லை என்று நினைக்காதீர்கள். Don't ever think that you have nothing. You have everything in God. Hallelujah. கர்த்தரில் நீ எல்லாமே வைத்திருக்கிறாய். Hallelujah. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் நினைத்தால் இன்றைக்கே எல்லாவற்றையும் மாற்றி கொடுப்பார். Hallelujah. நீ விசுவாசி. இழந்து போன காரியங்களை கர்த்தர் கொடுப்பார். இழந்து போன காரியங்களை கர்த்தர் கொடுப்பார். ஹalleluya. இழந்து போன காரியம் உன் வாழ்க்கையிலே ஜீவன் கொடுக்கிற ஆண்டவர் அவர் ஒருவரே. ஹalleluya. ஜீவன் கொடுக்கிற ஆண்டவர் அவர் ஒருவரே. எனக்குள் ஜீவன் இருக்கிறது. என்னை விசுவாசிக்கிறவன், குமாரனை விசுவாசிக்கிறவன், என்னை விசுவாசிக்கிறவன், குமாரன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனுக்கு ஜீவன் உண்டு. ஹalleluya. There is power in the resurrected Lord. கர்த்தர் ஜீவனை தருகிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவர் ஒருவரே. ஹalleluya. ஆண்டவர் ஜீவனை கொடுக்கிறார். ஹalleluya.
Hallelujah. Oh, shabarabarikarabadamarabara. Hallelujah. 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. Oh, Jesus Lord. Hallelujah. Hallelujah. Praise God. Hallelujah. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. Praise God. Jesus. Hallelujah. உம்மை ஆராதனை
ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆண்டவர் ஒருவரே. Jesus is Lord. ஹalleluya. எம்மாவூர் சீஷர்கள் கர்த்தருடன் போய் கொண்டிருக்கும் பொழுது ஹalleluya அவர்களுக்குள் கொழுந்து விட்டு எரியும் அக்னியாய் இருந்தது. ஹalleluya. அவர்கள் ஒருத்தரை பார்த்து சொன்னார்கள், yes, something is burning in my heart. Hallelujah. என் இருதயத்தில் ஏதோ ஒரு காரியம் அனலுட்டு ஹalleluya எரிகிறது. ஹalleluya. அது கொழுந்து விட்டு நெருப்பாய் ஹalleluya. ஏன் அப்படி நடந்தது? ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுடன் வந்தார். ஹalleluya. Because the Lord Jesus Christ came with them as was walking with them. Hallelujah. There was a burning desire in their heart. Hallelujah. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுடன் பயணம் செய்கிறாரா? Hallelujah. Is your life walking? Hallelujah. Are you walking behind Jesus Christ? Hallelujah. Are you following Jesus Christ? இயேசு பின்னாடி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பின்னாடி நீங்கள் செல்கிறீர்களா? Hallelujah. What did Jesus say? ஆண்டவர் என்ன சொன்னார்? என்னை பின்பற்றுங்கள், உங்கள் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்னார். Hallelujah. Are you following Jesus Christ? Have you taken up your cross? கர்த்தர் உனக்காக வைத்திருக்கும் சித்தத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தர் பின்னாடி செல். ஹalleluya ஹalleluya. ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்து கொடுப்பார். இன்றைக்கே செய்வார். மாற்றத்தை கொடுப்பார். குடும்பத்தில் மாற்றத்தை கொடுப்பார். ஊழியங்களில் மாற்றத்தை கொடுப்பார். வியாதியை நீக்குவார். பலவீனங்களை நீக்குவார். சுகவீனங்களை நீக்குவார். ஹalleluya. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹalleluya. ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் செய்வார். அவர் செய்ய போகிறார். இன்றைக்கே செய்ய போகிறார். கர்த்தரை நம்பு. விசுவாசி. கர்த்தரை விசுவாசி நீ. ஹalleluya. We believe in the Lord Jesus Christ. God will turn your life. Hallelujah. Ask and it shall be given. கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்று சொன்ன ஆண்டவர் அவர் ஒருவரே. Hallelujah. Ask and it shall be given. Seek and you shall find. Hallelujah. Knock and the doors shall be opened for you. Hallelujah. கதவுகளை தட்டுங்கள், கதவுகள் திறக்கப்படும் உங்களுக்காக. ஹalleluya. உங்களுக்காக ஒரு திறந்த வாசலை ஆண்டவர் வைத்திருக்கிறார். There is an open door for you. ஹalleluya. கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹalleluya. ஆண்டவரை நீ நம்பி வா. ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஜீவனுள்ள ஆண்டவரே, கர்த்தர் நல்லவர், பரிசுத்தர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். சேனைகளின் கர்த்தர் அவர் ஒருவரே. ரிக்கபபபப ஷமரி கரவதஹ. ஹalleluya. பரிசுத்தர் அவர் ஒருவரே. வல்லவர் அவர் ஒருவரே. ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அவர் நம்முடைய கண்மலையாய் இருக்கிறார். அவரே நம் கண்மலை. ஹalleluya. அவரே நம் கண்மலை. ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம். எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. எஸ் லார்ட். வல்லமை மகிமைக்கு பாத்திரரே.
Hallelujah. Praise God. All glory, honor and praise to you, Lord Jesus. உமக்கே எல்லா துதி கன மகிமை யாவும் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆராதனை உமக்கே ஆண்டவரே. All glory, honor and praise to you, Lord Jesus. Hallelujah. Praise God. Hallelujah. உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. நேற்றும் இன்றும் என்று மாறாதவரே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. Hallelujah. உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. Hallelujah. இந்த நேரத்தில் பலவீனம், சுகவீனம், வியாதி, சாபங்கள் ஏதாவது இருக்குமானால் கர்த்தரை நோக்கி பார்க்க போகிறோம். ஓ ஷபரிகரபா. This is the time of healing. கர்த்தர் விடுதலை கொடுக்கும் நேரம் இது. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் உங்களை விடுவிப்பார். ஹalleluya. பலவீனம், சுகவீனம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லாவற்றையும் சபித்து அப்புறப்படுத்துகிறோம் கர்த்தாவே தேவரீர். எல்லா பலவீனங்கள் ஹalleluya இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வெளியே போ, வெளியே போ. ஹalleluya. The spirit, ஹalleluya, எல்லா அசுத்த ஆவிகள் வெளியே போ. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. The spirit of blindness, the spirit of blindness வெளியே போ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. முடவரின் ஆவியே வெளியே போ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. முடவரின் ஆவியே வெளியே போ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஹalleluya, ஹalleluya. நீ எழுந்து நட. ஹalleluya. கர்த்தர் பார்வையை கொடுக்கிறார். God is giving you eyesight. Hallelujah. கர்த்தர் உனக்கு கண் பார்வையை தருகிறார். Hallelujah. கர்த்தர் உனக்கு கண் பார்வையை தருகிறார். Believe in the Lord Jesus Christ. Hallelujah, hallelujah, hallelujah. ஆண்டவர் ஒருவரே இழந்து போன காரியம், இழந்து போன காரியங்களை கர்த்தர் மறுபடியும் தருகிறார். Hallelujah, hallelujah. உன் பூர்வீக சொத்து கிடைக்கவில்லை என்று நினைக்காதே. Hallelujah. கர்த்தர் அதை தரப்போகிறார். இந்த மாதத்தில் தரப்போகிறார். ஹalleluya. நீ விசுவாசித்தால் ஹalleluya ஆண்டவர் இந்த மாதத்தில் மறுபடியும் உன் பூர்வீக சொத்தை ஆண்டவர் உன் கரத்தில் கொடுப்பார். ஹalleluya. கர்த்தரை நம்பு. Ask of the Lord. Hallelujah. கர்த்தர் செய்வார். Hallelujah. கர்த்தர் விடுதலை தருகிறார். Whatever you ask in my name, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிற எதையும் கர்த்தர் செய்கிறார். Hallelujah. Oh riba rabataba shabarikaba. We break all evil spirits. We break all bondages. எல்லா கட்டுகளையும் உடைக்கிறோம் ஆண்டவரே. எல்லா கட்டுகளையும் உடைக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே. ஹalleluya. Jesus Lord. ஹalleluya. நன்றி ஆண்டவரே. உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரே. ஹalleluya. Praise God. நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் கூட இந்த ஆராதனை நீ தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. தேவரே நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி ஆண்டவரே. விடுதலையின் நாயகன். ஹalleluya. வெற்றியை தருகிறார். ஹalleluya. நீர் பரிசுத்தர், நீர் வல்லமை உள்ளவர், நேற்றும் இன்றும் அன்றும் மாறாதவர். ஹalleluya. எங்கள் வாழ்க்கையை நடத்தும் ஆண்டவர் நீர் ஒருவரே. தேவரே எங்களை தாழ்த்துகிறோம். உடைய வார்த்தை மூலம் எங்களுக்கு பேசுங்க, கற்றுத்தாங்க. ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Glory to God. Hallelujah. Praise God. Hallelujah.
நாளில் கூட முதலாவது உங்களுக்கெல்லாம் ஈஸ்டர் உயிர்த்தெழுந்த நாளின் வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் காட், ஹல்லேலூயா. எனக்கு நான் விரும்புகிறது ஒன்று தான், எல்லாரும் வாழ்த்தி விடுங்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் ஒருத்தர் யூ கேன் விஷ் தெம் உயிர்த்தெழுந்த நாளின். ஹல்லேலூயா, விஷ் தெம் எவ்ரிவன், விஷ் எவ்ரிவன். ஹல்லேலூயா, பிரைஸ் காட், ஹல்லேலூயா. Oh, Shabba Rabba Rikha Baba. Hallelujah. We praise you, God. We praise you, Lord. Hallelujah. We want to wish and start this prayer. Hallelujah. Jesus, Lord. Hallelujah. God. We praise you. We praise you. We praise you. Hallelujah. Glory, Father. Hallelujah. Hallelujah. Praise God, Lord Jesus. Hallelujah. Thank you, Lord Jesus. Hallelujah. Hallelujah. All right. Thank you, thank you, thank you, Master. There is happiness and joy. Hallelujah. சந்தோஷமும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த உயிர்த்தெழுந்த நாளில் சந்தோஷமும் சமாதானம் எல்லார் மத்தியிலும் உண்டாவதாக. Hallelujah. What happened? என்ன நடந்தது? Hallelujah. What happened? ஏன்? Why do we celebrate this Easter or this resurrection day? ஏன் இது நடந்தது? எதனால் நடந்தது? ஹல்லேலூயா. அதை தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். What is happening? What happened in the history of Jesus Christ? 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார். ஹல்லேலூயா. That is fact. Right? That is fact. Because Jesus Christ died on the cross என்பது ரெக்கார்ட் ஆகியிருக்கிறது. ஹல்லேலூயா. It is a record. ஹல்லேலூயா. வரலாறில் எழுதப்பட்ட ஒரு சத்தியமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. படிப்போம் ரோமர் 5ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா. ரோமர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ரோமர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. Because of one man's sin, ஒரு மனிதன் பாவம் செய்ததால், ஆதாம் என்ற ஒரு மனிதன் பாவம் செய்ததால் மரணம் என்ற காரியம் இந்த உலகத்திற்கு வந்தது, இந்த பூமிக்கு வந்தது. ஹல்லேலூயா. ஏன் இது நடந்தது? கீழ்ப்படியாமல் போனதால். கர்த்தருடன் மனிதன் ஐக்கியமாய் இருந்தான், அங்கே பிரிவினை இல்லை. There was no separation between man and God. கர்த்தரும் மனிதரும் ஒன்றாக இருந்தார்கள், அங்கே பிரிவினை இல்லாமல் இருந்தது. ஆனால் என்ன நடந்தது? மனிதனுடைய பாவத்தினால், because of one man, ஒரு மனிதனின் பாவத்தினால் என்ன நடந்தது? பிரிவினை உண்டாகினது. ஹல்லேலூயா. There was death. What is the meaning of death? மரணம் என்றால் என்ன? Separation, பிரிவினை. There was பிரிவினை. There was separation in God. Hallelujah. And man. அதுதான் நடந்தது ஒரு மனிதன் செய்த காரியத்தினால். So what happened? Everybody from the generation, அந்த தலைமுறையில், ஆதாம் தலைமுறையில் பிறந்த எல்லாரும் பாவத்திலேயே பிறந்தார்கள். இதுதான் வேத சத்தியம் சொல்கிறது. ஒரு மனிதன் செய்த தவறினார். ஹல்லேலூயா. அதனால தான் சொல்றோம், தலைமுறையில் தவறு பாவத்தில் விழாதீர்கள். ஏனென்றால் ஒரு மனிதன் செய்வதால் அதை உடைக்க கஷ்டமாயிருக்கும் அடுத்த தலைமுறைகளுக்கு. அதனால் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசித்தால் அந்த தலைமுறையின் சாபங்களை உடைக்கலாம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஆண்டவரால் தலைமுறையாக இருக்கும் சாபங்களை நீ உடைக்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் அதுதான் சொல்கிறார், ஆண்டவருக்குள் ஜீவன் இருக்கிறது. அதே ரோமர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் படிங்க. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். மைக் வேலை செய்யல நினைக்கிறேன். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். பிகாஸ் ஆஃப் ஒன் மேன், ஒரு மனிதன் செய்த தவறினால்
பாவம் எப்படி வந்ததோ அதை போல ஒரு மனிதன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினால் ஹல்லேலூயா ரட்சிப்பு உள்ளே வந்தது. righteousness, that is what the Bible says, the gift of righteousness, receive God's abundant provision of grace, of the gift of righteousness reigning through life through man, the Jesus Christ. Hallelujah. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினால் உனக்கு கிருபை உண்டாகினது. God has given grace. கிருபை உனக்கு கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மரித்தார். Hallelujah. பாருங்க, why did God, Lord Jesus Christ, die on the cross? ஏன் அவர் மரித்தார்? கிருபையினால், because of the grace of God, so that we become righteous. நாம் நீதிமான் ஆவதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்தார் சிலுவையில். ஹல்லேலூயா. ஒரு மனிதன் செய்த தவறினால், ஆதாம் செய்த தவறினால் நாம் எல்லாம் பாவத்தில் வந்து கொண்டே இருந்தோம். ஆனால் இயேசு கிறிஸ்து அதை என்ன செய்தார்? அதை பலியாக வந்து ஒப்பு கொடுத்தார் தன்னுடைய ஜீவனை. He gave up his life through the grace of God. கர்த்தருடைய கிருபையினால் அவர் ஒப்பு கொடுத்தார். அந்த கிருபை என்ன? நாமெல்லாம் நீதிமானாய் ஆக வேண்டும். righteousness of God. Hallelujah. You are the righteousness of God. நீ நீதிமான். You are righteous in the eyes of God. Not by your works. உன்னுடைய செயலினாலோ, உன்னுடைய திறமையினாலோ, உன்னுடைய வேலையினாலோ, நீ செய்யும் காரியத்தினாலோ அல்ல. Not because of your holiness or your right. You are righteous because of Jesus Christ. Hallelujah. இயேசு கிறிஸ்து ஆண்டவர் உனக்குள்ளே இருப்பதால் நீ நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறாய். இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்ததால் நீ நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறாய். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததால் என்ன? இயேசு கிறிஸ்து மரித்ததால் என்ன? ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரிக்கும் பொழுது அவர் தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தார். He gave up his life for us. நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுக்கும் பொழுது ஆண்டவர் பிதாவானவர் அதை ஏற்றுக்கொண்டு அந்த ஜீவனை நமக்கு கொடுக்கிறார். He gave back that life to us. Hallelujah. He gave back that life to us. நமக்கு அந்த ஜீவனை கொடுத்தார். படிங்க வசனம், ரோமர் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 10ஆம் வசனம் படிங்க. ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம். கிறிஸ்துவுக்குள் நாம் மரித்திருந்தால், if you die with Jesus Christ, கிறிஸ்துவுக்குள் நீ மரித்திருந்தால், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மரிப்பது என்ன? பழைய வாழ்க்கை, பழைய சுவாபங்கள், பழைய எண்ணங்கள், பழைய சிந்தனைகள், பழைய பழக்க வழக்கங்கள், old habits, everything, the old man should die in Christ. கிறிஸ்துவுக்குள் நீ மரித்திருந்தால், படிங்க. ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். அவருக்குள் நாம் பிழைத்திருப்போம். We will live again in Jesus Christ. Hallelujah. உயிருடன் எழுந்த ஆண்டவர். Hallelujah. உயிருடன் எழுந்த ஆண்டவர். இந்த வேதம், right, if Jesus Christ did not rise up again, உயிரோடு ஆண்டவர் எழுதவில்லை என்றால் இந்த வேதம் தேவையில்லை நமக்கு. Hallelujah. We don't need this Bible if God has not risen again. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிருடன் எழுந்திருக்கிறார். அதனால்தான் நம்ம உயிருடன் இருக்கும், ஜீவனுள்ள இருக்கும் ஆண்டவரை நாம் தொழுது கொள்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள ஆண்டவர். உலகத்தில் எல்லா மார்க்கங்களில் நீங்கள் போய் பார்க்கலாம், அவர்களுடைய கல்லறைகள் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கல்லறை திறக்கப்பட்ட கல்லறையாக இருக்கிறது. It is an open tomb where God has risen. சாட்சியாக ஆண்டவர் இருக்கிறார். Hallelujah. Every person, the 12 disciples, 12 சீஷர்களும் தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய ஜீவனை
சாட்சியாக, இரத்த சாட்சியாக மரித்தார்கள். ஏன் மரித்தார்கள்? why should அவர்கள் அப்படியே போயிருக்கலாமே, அவர்கள் அப்படியே போய் மீன் பிடிக்க போயிருக்கலாமே, அவர்கள் அப்படியே மீன் பிடிக்க போயிருக்கலாமே. ஆனால் அவர்கள் ஆண்டவர், உயிரோடன் எழுந்த ஆண்டவரை அவர்கள் பார்த்தார்கள். they saw Jesus Christ alive. உயிரோடு இருந்த ஆண்டவரை பார்த்ததால் அவர்கள் விசுவாசித்தார்கள். ஹல்லேலூயா. உயிருடன் இருக்கிறார் ஆண்டவர். அந்த விசுவாசம், அந்த வல்லமை உனக்குள்ளே பாய வேண்டும். உயிரோடு இருக்கும் ஆண்டவர் அவர் ஒருவரே. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆண்டவர், ஜீவனுள்ள ஆண்டவர் அவர் ஒருவரே. அவர் பிதாவானவர், God raised Jesus Christ from the dead. எப்படி ஆண்டவர் பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை மரணத்திலிருந்து உயிர்த்தெழ வைத்தாரோ, அதை போல நம்மையும் மரணத்திலிருந்து ஆண்டவர் உயிர்த்தெழ வைப்பார். நீ இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால். ஹல்லேலூயா. Believe in the Lord Jesus Christ. படிங்க வசனம், கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். I have been crucified with the Lord Jesus Christ. நான் கிறிஸ்துவுடனே hallelujah, I have been crucified with the Lord Jesus Christ. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடன் நான் மரித்திருக்கிறேன். இனி நான் அல்ல, நான் உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் பிள்ளை. நான் உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் பிள்ளை. அவரே என் ஆண்டவர். ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் நமக்கு வேணும். that faith, we need that faith. உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் விசுவாசம். நான் அல்ல, my life is not my own, but the Lord Jesus Christ is leading me. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னை வழி நடத்துகிறார். நான் அல்ல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. ஹல்லேலூயா. அதுதான் உயிர்த்தெழுந்த ஆண்டவர். You crucify every old nature. நீ சிலுவையில் அறைய வேண்டும் எல்லா பழைய மனிதன், பழைய வாழ்க்கையை. ஒரு புது மனிதனாக உயிர்த்தெழுந்த வல்லமையுடன் நீ வாழ வேண்டும். That is what God is saying today. Hallelujah. ஆண்டவர் அதை தான் சொல்கிறார். நீ உயிர்த்தெழுந்த வல்லமையுடன் வாழ வேண்டும். அப்படியே அந்த 21ஆம் வசனம் படிங்க. நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகிறதில்லை. நீதியானது நியாய பிரமாணத்தினாலே வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணாய் இருக்குமே. பாருங்க, கிறிஸ்து மரித்தது வீணாய் இருக்கும். if you don't believe, உயிர்த்தெழுதலை நீ விசுவாசிக்கவில்லை என்றால். Jesus Christ is alive. இப்போ ப்ராப்ளம் என்ன தெரியுங்களா? we are all practical atheists. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படி தெரியுங்களா? practical atheistனா we are Christians. நாம் கிறிஸ்தவர்கள். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்போம், பைபிளை படிப்போம், ஜெபம் பண்ணுவோம், எல்லாமே செய்வோம். ஆனால் when it comes to faith, விசுவாசம் என்று நீங்கள் நினைக்கும் பொழுது அது செயலில் கொடுக்க மாட்டீங்க. ஹல்லேலூயா. that is the problem. அதுதான் பிரச்சனை. why don't you believe in the resurrected Lord Jesus Christ? ஏன் விசுவாசிக்க மாட்டீங்க? ஹல்லேலூயா. ஏன் விசுவாசி? you have to believe in the Lord Jesus Christ. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவரால் கூடும். ஹல்லேலூயா. குருடர்களின் கண்களை திறந்தார். Do you believe that? God opened the eyes of the blind. Do you believe that? And do you believe that He can heal you? Yeah. God can heal you. கர்த்தர் குருடர்களின் கண்களை திறந்தார். அவரால் உன் கண்களை அவரால் சுகமாக்க முடியும். ஹல்லேலூயா. முடவர்களின் கால்களை சுகமாக்கினார். விசுவாசிக்கிறீங்களா? முடவர்களின் கால்களை சுகமாக்கினார். கர்த்தரால் முடியாதது எதா இருக்கா? Is it anything impossible for God? He can make you walk again. உங்களால் நடக்க முடியும். கர்த்தர் நினைத்தால், நீ விசுவாசித்தால். If you believe in the Lord Jesus Christ and His miracles, கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார் என்று நீ விசுவாசித்தால், கர்த்தர் இன்றைக்கே அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. you believe, faith, live by faith. படிங்க, live by faith. படிங்க எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஹல்லேலூயா. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம்.
கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் ஒரு சுகந்த வாசனையாக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார், தன்னுடைய சரீரத்தை கொடுத்தார். He gave up his life as a perfect sacrifice. What is the meaning of perfect sacrifice? Perfect sacrifice என்றால் என்ன? பூரண ஒரு பலியாக ஆண்டவர் கொடுத்தார் என்றால் என்ன? இனிமேல் செய்ய வேண்டியது எதுவும் கிடையாது. இனிமேல் செய்ய வேண்டியது எதுவும் கிடையாது. God is the perfect sacrifice. அப்பனா சிலுவையில் ஆண்டவர் இட் இஸ் finished என்று சொல்லும் பொழுது every debt that has to be paid, எல்லாவற்றையும் ஆண்டவர் சிலுவையில் கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா. ஏன் அதை விசுவாசிக்க மாட்டேனீர்கள்? Why don't you believe? Why don't you believe? ஏன் அதை விசுவாசிக்க மாட்டீர்கள்? கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் செய்து விட்டார். அவருடைய பலி, அவர் பலியாக ஆனார். பூரண பலி, பெர்ஃபெக்ட் சாக்ரிஃபைஸ். எல்லாவற்றையும் இனிமேல் நான் கொடுக்க வேண்டியது எதுவும் கிடையாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார், ஜீவனை கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா. அவர் உயிருடன் எழுந்த ஆண்டவர் அவர் ஒருவரே, பரிசுத்தர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. படிங்க தீத்து எழுதின புத்தகம், டைட்டஸ், தீத்து 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி. பாருங்க, ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிந்த புத்தியும் அறிவும் ஞானத்தையும் உடன் நாம் வாழ வேண்டும் என்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கான ஒரு தெளிந்த அறிவுடன் நாம் வாழ வேண்டும். இந்த உலகத்தில் முட்டாள்களாக வாழக்கூடாது. வைராக்கியம் இல்லாமல் வாழக்கூடாது. கர்த்தர் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை விசுவாசிக்காமல் வாழக்கூடாது. ஹல்லேலூயா. மற்றவர்களுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. There is a difference between us and others. என்ன? ஆண்டவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார், மற்றவர்கள் எல்லாம் மரித்திருக்கிறார்கள். மற்ற எல்லா பரிசுத்தவான்கள், பக்திமான்கள், கடவுள் என்று சொன்னவர்கள் எல்லாரும் மரித்து அவர்கள் கல்லறை இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார். அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ளே வர வேண்டும். ஹல்லேலூயா. அப்பொழுது உங்கள் வாழ்க்கை மாறும். your life will change when you believe in the Lord Jesus Christ. உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நீ விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஜீவனை உயிரோடன் எழுப்புகிறார். He is the Lord of the resurrection and power. படிங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. பூமியும் அதிர்ந்தது, கன்மலைகளும் பிளந்தது, கல்லறைகளும் திறந்தது. நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்கள் சரீரங்களும் எழுந்திருந்தது. ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்தவுடன் என்ன நடந்தது? The death could not hold back. It was defeated. மரணத்தை ஆண்டவர் ஜெயித்தார், காலாலே மிதித்தார், வெற்றி சிறந்தார். அதனால் என்ன நடந்தது? பரிசுத்தவான்கள் எல்லாம் கல்லறையை உடைத்துக் கொண்டு எழுந்து வெளியே வந்தார்கள். ஹல்லேலூயா. Today God is a living God. அவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர். ஹல்லேலூயா. Graves were broken and the spirits came out and the souls came out. Hallelujah. கல்லறைகள் உடைக்கப்பட்டு பிளக்கப்பட்டு உயிருடன் ஹல்லேலூயா பரிசுத்தவான்கள் எழுந்து வந்தார்கள். அதுதான் தேவ வல்லமை. ஹல்லேலூயா. இன்றைக்கு செத்து போன உன் உடம்பை, செத்து போன உன் நம்பிக்கையை, the dead faith, விசுவாசம் இல்லாமல் செத்து போன காரியங்களை ஆண்டவர் உயிருடன் எழுப்புவார். ஹல்லேலூயா. Gracious Lord. ஹல்லேலூயா. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. செத்து போன காரியங்களை உயிருடன் எழுப்புவார். ஹல்லேலூயா. கர்த்தர் நினைத்தால் உங்கள் வாழ்க்கையில இது மேல நடக்காது,
இதுக்கு மேலே நடக்காது, எனக்கு கிடைக்காது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? நோ, டோன்ட் பிலீவ் in the negative things that Satan is giving. பிசாசானவன் பொய்யான், அவன் பொய்யன். He is a liar. The devil is a liar. He will put the thoughts of lies. உங்களுக்குள்ளே பொய்யான காரியத்தை உங்களுக்குள்ளே போடுவார். கிடைக்காது, நடக்காது என்று. ஹல்லேலூயா. நடக்காது என்று நினைத்தால் அது நடக்காமல் போகும். எனக்கு ஆண்டவர் தருவார் என்று நீங்கள் நினைத்தால் கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. உயிர் செத்து போன காரியங்களை ஆண்டவர் உயிருடன் எழுப்புவார். அவரால் முடியும். அன்றைக்கு கல்லறைகள் உடைக்கப்பட்டு பரிசுத்தவான்களின் ஜீவன் வெளியே வந்தது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. படிங்க 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 54ஆம் வசனம். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 54, 5, 6 படிங்க. அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். பாருங்க. ஹல்லேலூயா. மரணமே உன் கூரெங்கே, மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. ஹல்லேலூயா. கர்த்தர் மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை வென்றவர். படிங்க மேல. மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாய பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நமக்கு ஜெயம் கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. Death, where is your victory? ஆண்டவர் கேட்கிறார். God is asking, death, where is your victory? மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. ஹல்லேலூயா. God defeated death. God defeated everything and broke everything on that day when he died on the cross and resurrected again. Hallelujah. அவர் உயிர்த்தெழும் பொழுது, when God rose up again, he brought everything to life. அவர் உயிருடன் எல்லாவற்றையும் கொண்டு வந்தார். Hallelujah. பிரிந்து போன காரியங்கள் ஒன்றாய் ஆண்டவர் இணைப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் பிரிந்து போன மரணம் என்றால் பிரிவினை. அந்த பிரிந்து போன காரியத்தை ஆண்டவர் அழித்திருக்கிறார், ஜெயித்திருக்கிறார். ஆண்டவர் மறுபடியும் உங்களை சேர்ப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் மறுபடியும் உங்களை சேர்ப்பார். ஹல்லேலூயா. மரித்து போன காரியம், ஹல்லேலூயா, ஆண்டவர் மறுபடியும் உங்களுக்கு தருவார். Receive in the name of Jesus Christ. Receive in the name of Jesus Christ. God can change things. Hallelujah. படிங்க எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது. உலர்ந்த எலும்புகளை ஆண்டவர் காட்டுகிறார். dry bones, right? உலர்ந்த எலும்புகள், செத்து போன உலர்ந்த எலும்புகளை ஆண்டவர் காட்டுகிறார். ஹல்லேலூயா. உலர்ந்த எலும்புகள் இஸ்ரவேலை குறிக்கிறது. உலர்ந்த எலும்புகள் இஸ்ரவேலை குறிக்கிறது, நம்மையும் குறிக்கிறது. ஆவிக்குரிய சபையையும் குறிக்கிறது, இஸ்ரவேலர்களையும் குறிக்கிறது. உலர்ந்த எலும்புகள், dry bones once was not a nation. ஒரு நாடாக அது இல்லை. உலர்ந்த எலும்புகளாக அங்கங்கே இருந்தது, ஆங்காங்கே இருந்தது, செத்து போன இருந்தது. இஸ்ரவேல் என்ற நாடு உருவாகியிருக்கே இல்லாமல் போயிருக்கும். அது அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனே இல்லாமல் இருந்தது. ஹல்லேலூயா. ஆனால் மே 1948 ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். இல்லாத ஒரு நாட்டை, there was no nation in the map of this history of the world. அப்படி ஒரு மேப்பே இல்லை. ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார்? அந்த உலர்ந்த எலும்புகளை ஒன்றாக கூட்டி ஒரு தேசத்தை உருவாக்கினார். ஹல்லேலூயா.
கர்த்தர் வரப்போகிறார் என்பதற்கு அடையாளமாய் இருக்கும் ஒரு அடையாளம் இஸ்ரவேல் தேசம் உருவாகி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. படிங்க 7ஆம் வசனம், அதே 37ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடே சேர்ந்து கொண்டது. ஆண்டவர் தீர்க்க தரிசனம் பேசு, வார்த்தையை பேசு, வார்த்தையை பேசு என்று சொன்னார். தீர்க்க தரிசனமாய் சொல்லு என்று சொன்னவுடன் அந்த எலும்புகள் எல்லாம் ஒன்றாய் கூடி, ஹல்லேலூயா, தசை வந்து, சரீரம் வந்து, தோல் வந்து, அது ஒரு சரீரமாக மாறிவிட்டது. ஹல்லேலூயா. When you proclaim the word of God, கர்த்தருடைய நாமத்தை நீ உச்சரிக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையை நீ உச்சரிக்கும் பொழுது, ஹல்லேலூயா, இறந்து போன காரியங்கள், செத்து போன காரியங்கள் உருவாகும். ஹல்லேலூயா, உருவாகும். கர்த்தரால் கண்களே இல்லாதவர்களுக்கு பார்வை கொடுக்க முடியும். கைகளே இல்லாதவர்களுக்கு ஆண்டவர் கைகளை கொடுக்க முடியும். காது கேட்காதவர்களுக்கு ஆண்டவர் செவிகளை கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவரால் கூடாத காரியம். அதுதான் இங்கே என்ன எழுதப்பட்டிருக்கு? உலர்ந்த எலும்புகள். ஆண்டவர் மறுபடியும் சரீரத்தை கொடுக்கிறார். அவரால் உருவாக்க முடியும். ஹல்லேலூயா. நீ கர்த்தரை விசுவாசித்தால், செத்து போன காரியங்கள் உன் வாழ்க்கையில் இருந்தால் அதை உருவாக்குவார் ஆண்டவர். ஹல்லேலூயா. உனக்கு கொடுக்க வேண்டிய, ஹல்லேலூயா, புத்திர சுவிகாரமான வீட்டை ஆண்டவர் தருவார் நீ விசுவாசித்தால். ஹல்லேலூயா. இந்த மாதமே நீ விசுவாசித்தால் ஆண்டவர் அந்த புத்திர சுவிகாரமான வீட்டை உனக்கு தருவார். நீ விசுவாசி. அதுதான் உயிர்த்தெழுந்த ஆண்டவர். ஆண்டவர் சொல்வது, நான் உயிர்த்தெழுந்த ஆண்டவர். என்னால் உலர்ந்த எலும்புகள், செத்து போன எலும்புகள், இதுக்கு மேல நடக்காது, இந்த எலும்புகள் பிரயோஜனம் இல்லை, these bones are waste என்று நினைக்கிறது. சரீரத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி? எசேக்கியேல் கிட்ட என்ன சொல்றாரு? தீர்க்க தரிசனம் சொல்லு. எதை தீர்க்க தரிசனம் சொல்றாரு? வார்த்தையை தீர்க்க தரிசனம் சொல்ற. You declare with your mouth. You declare with your mouth. உன் வாயினால் அறிக்கை செய் கர்த்தருடைய வார்த்தைகளை. Declare with your mouth every word. எனக்கு நீங்க கொடுக்கிறேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே, கொடுங்க. எனக்கு சுகம் தருகிறேன் என்று சொன்ன ஆண்டவரே, சுகம் தாங்க. ஹல்லேலூயா. எனக்கு தருகிறேன் என்று சொன்ன ஆண்டவரே, எனக்கு தாங்க என்று கேளுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்வார். கர்த்தரால் கொடுக்க முடியாத காரியம் ஒன்று. ஆனால் அந்த சரீரத்துக்கு இன்னும் ஜீவன் வரவில்லை. The body was there lying dead, but it did not have life. அப்பொழுது ஆண்டவர் என்ன சொன்னார்? 14ஆம் அதிகாரம் படிங்க, 14ஆம் வசனம், 37:14. என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுவீர்கள். ஆமா, இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். பாருங்க, ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல்லுங்கள். அதே போல 17ஆம் வசனம் படிங்க. அவைகளை ஒரே கோலாகும்படி ஒன்றோடொன்று இசையச் செய், அவைகள் உன் கையில் ஒன்றாகும். இவைகளின் பொருள் இன்னதென்று எங்களுக்கு அறிவிக்க மாட்டீரோ என்று உன் ஜனத்தின் புத்திரர் உன்னிடத்தில் கேட்டால் நீ அவர்களை நோக்கி. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 14. என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள், நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன். God says, நான் என் ஆவியை ஊற்றுகிறேன். When the spirit came back to the body, பரிசுத்த ஆவியானவர் அந்த சரீரத்திற்குள் வந்தவுடன் ஜீவன் வந்துவிட்டது. ஹல்லேலூயா. When spirit came back to the body, it became alive. When the Holy Spirit came back to the body, it became alive. Hallelujah. ஜீவன் வந்தது. மறுபடியும் அந்த தேசத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவேன் என்கிறார். Hallelujah. பாருங்க, நீ விசுவாசித்தால் இது நடக்காது
இது இம்பாசிபிள் நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, அதை ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் என்னும் தேசத்தை ஆண்டவர் உருவாக்கி 70 ஆண்டுகளாகிறது. மோர் தேன் 70 years after God did the impossible in history. அதை போல உங்கள் வாழ்க்கையிலும் முடியாது என்று நினைக்கும் காரியத்தை ஆண்டவரால் இன்றைக்கு கூட நீ விசுவாசித்தால் ஆண்டவரால் செய்ய முடியும். ஹல்லேலூயா. படிப்போம். யோவான் 11ஆம் அதிகாரம், John chapter 11 verse 21. ஹல்லேலூயா. யோவான் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 21. மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருளுவார் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். Lazarus was dead. லாசரு மரித்திருந்தான். Lazarus was dead. மார்த்தாள் ஓடி போய், மார்த்தா ran to Jesus Christ and said, ஆண்டவரே, நீங்க கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தால், நீங்கள் கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தால் என் தம்பி மரித்திருக்க மாட்டான், அவரை உயிருடன் எழுந்திருப்பான் என்று. ஹல்லேலூயா. அது நிச்சயமாக நடந்திருக்கும். If God had come earlier, முதலாகவே வந்திருந்தால் சுகவீனமாயிருந்த உடம்பை ஆண்டவர் சுகப்படுத்தியிருப்பார், நிச்சயம் செய்திருப்பார். ஹல்லேலூயா. மார்த்தா எதை விசுவாசித்தால்? she believed in the past. அதாவது பிற்காலம் இந்த மாதிரி இருந்திருந்தால். மார்த்தாள் விசுவாசித்தது, இந்த மாதிரி இருந்திருந்தால் அற்புதம் நடந்திருக்குமே. நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில் என்ன நினைக்கிறோம், இப்படி இருந்துச்சுன்னா என் வாழ்க்கை மாறி இருக்குமே, இப்படி இருந்திருந்தால் அன்றைக்கு இப்படி செஞ்சிருந்தீங்கன்னா ஆண்டவரே என் வாழ்க்கை மாறி இருக்குமே. If you have touched me that day, அன்னைக்கு என்னை தொட்டு இருந்தால், அன்னைக்கு நீங்க காசு கொடுத்திருந்தா, அன்னைக்கு நீங்க இதை செய்திருந்தால், அன்னைக்கு நீங்க காசு கொடுத்திருந்தா நான் வீட்டை வாங்கியிருப்பேனே ஆண்டவரே. அன்னைக்கு நீங்க வேலை கொடுத்திருந்தா நான் இன்னைக்கு சந்தோஷமா இருந்திருப்பேனே ஆண்டவரே. அன்னைக்கு நீங்க என்னை வெளிநாட்டுக்கு அனுப்பியிருந்தால் நான் சந்தோஷமா இருந்திருப்பேனே ஆண்டவரே. இதை தான் மார்த்தாள் அன்றைக்கு சொன்னாள். மார்த்தாள் என்ன சொன்னார்? ஆண்டவரே, நீங்க வந்திருந்தால், if you had come, ஆண்டவரால் வந்திருந்தால் சுகமாக்க முடியும் என்று விசுவாசித்த மார்த்தாள் மரித்து போன லாசருவை உயிரோடு எழுப்ப முடியும், இன்றைக்கு the God of the present, இன்றைக்கு அவரால் செய்ய முடியும் என்ற விசுவாசம் அவளுக்குள் இல்லை. ஹல்லேலூயா. அதுதான் இன்றைக்கு நாம் தான், நம்ம தான் அது. இன்றைக்கு ஆண்டவரால் மாற்ற முடியும் என்று நீ விசுவாசித்தால் கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி விடுவார். எல்லாவற்றையும் உன் வாழ்க்கையில் இருக்கும் காரியங்களை உயிருடன் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. செத்து போன காரியங்களை ஆண்டவரால் உயிரோடு கொண்டு வர முடியும். ஆண்டவர் அதற்கு என்ன பதில் சொல்கிறார்? 23ஆம் அதிகாரம் என்ன வசனம்? 23ஆம் வசனம். இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான். அதற்கு மார்த்தாள், அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? உன் சகோதரன் உயிர்த்தெழுவான் என்று இன்றைக்கு நடக்கும் என்கிறார். என்ன சொல்றாரு? டுடே your brother Lazarus shall rise again என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் இன்றைக்கும் ஆண்டவர் அதுதான் சொல்கிறார். if you believe in God, God can change today. இன்றைக்கு ஆண்டவரால் செய்ய முடியும். இன்றைக்கு நீ விசுவாசித்தால் கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. மார்த்தாள் என்ன சொல்கிறார்? படிங்க. அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். பாருங்க, மார்த்தாள் விசுவாசித்தது என்ன? she believed in the future. அவள் என்ன விசுவாசித்தால்? எதிர்காலத்தை ஆமாம் ஆண்டவரே, நீங்க வரும்பொழுது அவன் உயிரோடு எழுந்துக்குவான் என்று விசுவாசித்தாள். ஹல்லேலூயா. நம்ம நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம்? என்னைக்கோ ஒரு நாள் ஆண்டவர் செய்வார். எப்படி? என்னைக்கோ ஒரு நாள் நல்லது செய்வார், என் வாழ்க்கை மாறும். என்னைக்கோ ஒரு நாள். என்னைக்கு அந்த நல்ல நாள் தெரியல, ஆனால் என்னைக்கோ ஒரு நாள் செய்வார்.
விசுவாசியே, சபையே, கர்த்தர் சொல்கிறார் இன்றைக்கு, டுடே God can change. அதை தான் மார்த்தாவிடம் மரியாளிடத்தில் சொல்கிறார், டுடே I can do miracles. If you believe that God can do in the past, என்றைக்கோ ஒரு நாள் உயிரோடு எழுப்பான் என்னுடைய தம்பி லாசரு என்று மார்த்தாள் விசுவாசித்தாள். ஆண்டவர் சொல்றார், இல்லை 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 இல்லை, இன்றைக்கே உயிர்த்தெழுவான் லாசரு. ஹல்லேலூயா. உன் கல்லை புரட்டி போடு. அவ்விசுவாசம் என்னும் கல்லை நீ உன் வாழ்க்கையிலிருந்து புரட்டி போடு. அதை தான் ஆண்டவர் சொல்கிறார். அந்த கல்லை ஆண்டவர் புரட்ட சொல்கிறார். ஹல்லேலூயா. படிங்க 11ஆம் அதிகாரம், ஹல்லேலூயா, 29ஆம் வசனம் படிங்க. 39ஆம் வசனம், சாரி. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்றே என்றாள். கல்லை புரட்டி போடுங்கள். Remove the unbelief, the unfaithfulness. எதெல்லாம் அவ்விசுவாசமாய் இருக்கிறதோ உன் வாழ்க்கையில் இருப்பதை நீ புரட்டி போடு என்கிறார். Hallelujah. Because God says, today I will do miracles in your life. Hallelujah. நீ விசுவாசித்தால், the problem in our life, நம்மளோட வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன தெரியுங்களா? கர்த்தர் செய்திருப்பார் என்று விசுவாசிக்கிறோம், கர்த்தர் இனிமேல் செய்வார் என்று விசுவாசிக்கிறோம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு செய்வார் என்றதை விசுவாசிக்க மாட்டேன்னு இருக்கோம். தட் இஸ் த கிரேட்டஸ்ட் ப்ராப்ளம் இன் கிறிஸ்டியானிட்டி. ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உயிரோடு இல்லையா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் இன்றைக்கு அற்புதத்தை செய்ய முடியாதா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் உன்னை உயிரோடு எழுப்ப முடியாதா? செத்து போன விஷயங்களை எழுப்ப முடியாதா? செய்ய முடியும். ஹல்லேலூயா. நீ விசுவாசித்தால். அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க, 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் படிங்க. இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் என்னில் விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஹல்லேலூயா. Those who die in me shall be alive again. ஹல்லேலூயா. நீ மரித்தாலும் பிழைப்பாய். மேல என்ன சொல்றாரு? உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். உயிருடன் இருக்கிறவன் மரித்தாலும் அவன் என்றென்றைக்கும் ஜீவனுடன் இருப்பான். ஹல்லேலூயா. 2 காரியங்கள், நேரமில்லை இருந்தாலும் 2 காரியங்கள் ஆண்டவர் இதில் சொல்றார். என்ன? கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் உயிருடன் எழுந்து கொள்வார்கள். அதான் ஒரு பாயிண்டா சொல்றாங்க. கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் உயிருடன் எழுந்துக்குவார்கள். உயிரோடு இருக்கிறவர்கள் கர்த்தருக்குள் ஜீவன் பெற்று மறுரூபமாக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. அந்த 2 காரியங்களை தான் ஆண்டவர் நம்பிக்கையாக அங்கே சொல்கிறார். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், I am the resurrection and I am the life. ஹல்லேலூயா. நானே உயிர்த்தெழுதலும் நானே ஜீவனமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஜீவன் என்ன? வாட் இஸ் லைஃப்? வாட் இஸ் லைஃப்? இஃப் யூ அக்செப்டட் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட், நீ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் இன்றைக்கு மரித்தாலும் நீ உயிருடன் ஆண்டவருடன் இருப்பாய். ஹல்லேலூயா. யூ ஆர் அலைவ் டுடே. நீ நித்திய வாழ்வு உனக்கு இன்றைக்கே நீ வாழ்கிறாய். எட்டர்னல் லைஃப் இஸ் நாட் சம்திங் தட் யூ ஆர் கோயிங் டு ரிசீவ். நித்திய வாழ்வு என்றைக்கோ நான் பெற்றுக்கொள்ள போகிறேன் என்று கிடையாது. நீ என்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாயோ நித்திய வாழ்வை பெற்றுக்கொண்டாய். ஹல்லேலூயா. யூ ஆர் a citizen of heaven. நீ பரலோகத்தின் குடிமகன். நீ இந்த பூமியில் வாழ்கிறாய். ஏனென்றால் உன்னை ஆண்டவர் ஊழியம் செய்ய கர்த்தர் உனக்கு ஊழியம் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் உனக்கு ஒரு சிலுவையை கொடுத்திருக்கிறார். God has given you a cross to bear. Hallelujah. இந்த உலகத்தில் கர்த்தருடைய நாமத்தை வெளிப்படுத்த, to be an example for others, to be a witness for others. Hallelujah. நம்மை பார்க்கிறவர்கள் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை பார்க்க வேண்டும். If somebody speaks to us, they should see the resurrected Lord Jesus Christ. Hallelujah.
நம்முடன் பேசுகிறவர்கள் 2 வார்த்தை நம்மளுடன் பேசினா கூட அவர்கள் உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் உயிர்த்தெழுதல். ஹல்லேலூயா. ஆண்டவர் அன்றைக்கு உயிருடன் எழுப்பினார். என்ன செய்தார் பாருங்க ஆண்டவர். ஹல்லேலூயா. அன்றைக்கு மார்த்தாள் சொன்னால் 4 நாள் 4 days லார்ட் இட் இஸ் கோயிங் டு ஸ்மெல், நாற்றம் அடிக்குமே, கிட்ட போகாதீங்க ஆண்டவரே என்று தடுத்தாள். ஆண்டவர் அவ்விசுவாசியான மார்த்தாளை தூரம் போ சொல்லிட்டு லாசருவே வெளியே வா என்று அழைத்தார். 43ஆம் வசனம் படிங்க. இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். ஏன் கூப்பிட்டாரு படிங்க. மேல இருக்கிற 41:2. அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். ஆண்டவர் லாசருவை உயிரோடு ஏன் திரும்ப எழுப்பினாரு? அவ்விசுவாசமான நமக்காக தான் அதை செய்தார். God raised up Lazarus because we did not have faith. நமக்குள் விசுவாசத்தை கொண்டு வரதுக்கு தான் லாசருவை எழுப்பினார். Hallelujah. Why did Lazarus come up again at life? உயிருடன் ஏன் எழுந்தார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த அற்புதத்தை செய்தார். He wanted to show, Jesus Christ wanted to show that whatever he prayed to the Father, right? ஏதெல்லாம் இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் ஜெபித்தாரோ அதெல்லாம் பெற்றுக்கொள்கிறார் என்பதை காட்டுவதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்றைக்கு லாசருவை உயிரோடு எழுப்பினார். ஹல்லேலூயா. ஏன் அதை செய்தார்? Why did he do that? Because you should believe. நீ விசுவாசிக்க வேண்டும். என்ன விசுவாசிக்க வேண்டும்? நான் இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஜெபித்தால், if I pray to Jesus Christ, what will Jesus Christ do? It will happen. Jesus Christ will pray to God and it will happen in your life. அது நடக்கும். அதனால் தான் லாசருவை உயிருடன் எழுப்பி கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் உயிருடன் எழுந்த ஆண்டவர். இன்றைக்கு அந்த உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை நமக்குள்ளே வர வேண்டும். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஜெபிப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. Praise God. Hallelujah. உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா, அல்லேலூயா ஓசன்னா.
close your eyes and look up to God. Hallelujah. ஆண்டவரை நோக்கி பாருங்கள். Hallelujah. கர்த்தரை நோக்கி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையிலே இன்றைக்கே, today, God can change your life. Hallelujah. God can do the impossible things. Hallelujah. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. God can give vision. Hallelujah. கர்த்தர் உங்களுக்கு பார்வையை கொடுக்க முடியும். God can make you see. Hallelujah. Hallelujah. Praise God. We are going to pray for healing today. கர்த்தர் சுகத்தை தருவதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். Hallelujah. எல்லாரும் சுகவீனம் பலவீனமாய் இருக்கிற இடத்தில் கையை வைத்துக் கொள்ளுங்கள். Hallelujah. உங்கள் கைகளை நீங்கள் சுகவீனம் பலவீனமாய் இருக்கிற இடங்களில் கைகளை வைத்துக் கொள்ளுங்கள். Hallelujah. Keep your hand on the eyes. Hallelujah. Keep your hand on your eyes. Uraba shabarika baba tarabata redaramata barabari shamaraka barabara. God is going to do miracles in your life today. Hallelujah. செத்து போன காரியத்தை in the name of the Lord Jesus Christ, செத்து போன காரியத்தை ஆண்டவர் உயிரோடு எழுப்புகிறார். Hallelujah. Jesus, in the name of Jesus, I bind all evil spirits. செத்து போன காரியத்தை ஆண்டவர் உயிரோடு எழுப்புகிறார். Hallelujah. I bind எல்லா evil spirits-ஐயும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே துரத்துகிறேன். Hallelujah. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா பிசாசுகளை துரத்தி அடிக்கிறேன். Hallelujah. Hallelujah. சுகவீனம் பலவீனம் யாவற்றையும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஜெயித்திருக்கிறார். Hallelujah. ஜீவனை கொடுத்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. Believe you have deliverance in the Lord Jesus Christ. ஆண்டவர் பார்வை கொடுத்திருக்கிறார், சுகத்தை கொடுத்திருக்கிறார், முடவர்களை எழுப்பியிருக்கிறார். Hallelujah. Hallelujah. செத்து போன எல்லாவற்றையும் உயிரோடு தருவார். Hallelujah. நீ இழந்து போன Hallelujah உன் புத்திர சுவிகாரமான வீட்டை மறுபடியும் தருவார் என்று விசுவாசி. Hallelujah. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. Hallelujah. உனக்கு கிடைக்காத வேலையை ஆண்டவர் மறுபடியும் தருவார். நீ விசுவாசி. Hallelujah. கர்த்தரே ஆண்டவர். அவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர். இன்றைக்கு அற்புதத்தை செய்வார். Hallelujah. God has done miracles in our life. Hallelujah. உயிர்த்தெழுந்த ஆண்டவர். Hallelujah. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே தேவரீர். Hallelujah. ஜீவனுள்ள ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. I pray that today everyone are healed, Lord. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தாங்க, உருவாக்குங்க. Hallelujah. தங்க செய்யுங்க. Hallelujah. இன்றைக்கே யாரெல்லாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ இன்றைக்கே அப்பா தேவரே, ஓப்பன் த womb, Lord. Hallelujah. திருமணத்திற்காக ஜெபித்துக் கொண்டு இருக்கிறவர்கள் திருமணம் நடக்கட்டும் ஆண்டவரே. இன்றைக்கே நீங்க பேசுங்க Lord. Today speak, Lord. Speak thy word, Lord. Hallelujah. Hallelujah. தீர்க்க தரிசன வார்த்தையை பேசுங்கள். Declare with your mouth that Jesus Christ has delivered. Hallelujah. விடுதலை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிறார் என்று விசுவாசியுங்கள். Hallelujah. ஆண்டவரே இயேசுவே, நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. Hallelujah. இன்றைக்கே நீர் அற்புதத்தை செய்ததற்காக நன்றி ஆண்டவரே. எல்லா கேன்சர் வியாதிகள், எல்லா பலவீனங்கள், எல்லா சுகவீனங்கள் எல்லாமே இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் அப்புறப்படுத்துகிறோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் ஜீவிக்கிறார். லாசருவே வெளியே வா என்று சொன்ன ஆண்டவர், பிசாசே வெளியே போ, நீ ஜீவனோடு எழுந்து வா என்று இன்றைக்கே ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே, அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, உம்மையே துதிக்கிறோம். இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள். ஆமென், ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவானுடைய அன்பும்
பரிசுத்தாவியான அந்யோன்ய ஐக்கியம் இன்றைக்கும் என்றைக்கும் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்முடன் இருப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, praise the Lord Jesus. Hallelujah, praise God. அப்படியே praise God. இப்பொழுது திருவிருந்து ஆராதனை இருக்கிறது. முழுகி ஞானஸ்நானம் பெற்று